ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூச்செடியில் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தா பூக்கள் இருக்குது பாருங்கள். இந்த செடியை தான் சமீபத்தில் ஒரு தடவை நம்ம கவாத்து பண்ணி விட்டுருந்தோம். அந்த வீடியோவில் இந்த மல்லிகைப்பூ செடியை எப்படி நம்ம பராமரித்தா தொடர்ந்து பூக்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னு தான் பார்த்தோம். அந்த மாதிரி நம்ம கவாத்து பண்ணி உரம் வைக்கும்போது எவ்வளோ அழகாக கொத்து கொத்தா பூக்கள் வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள். நல்லா பெரிய சைஸில் வந்திருக்கு. மல்லியிலேயே நிறைய ரகங்கள் இருக்குது. அதில் இது ஒரு வித்தியாசமான ரகம். மொட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். காம்போட சைஸுக்கே அந்த பூவோட இதழ்களும் வரும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய பூக்களாக வரும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ வாசம், பக்கத்தில் வரும்போதே நல்ல வாசம் வீசுது. இந்த வாசனையை வச்சு தான் நிறைய பூ பூத்துருக்குன்னு இங்கே அந்த அளவுக்கு நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது இந்த பூ பார்க்குறதுக்கே. பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய மொட்டுக்களாக இருக்குது பாருங்கள். இந்த செடி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சா வாங்கி நடவு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த செடியில் நான் பதியம் வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் பதியம் வைக்கும்போது செடிகள் நிறைய உற்பத்தி பண்ண முடியும். 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. இது மாதிரி பதியம் வைக்கிறத நம்ம நிறைய செடிகளில் பார்த்தோம். திராட்சை, ரோஜா, இது மாதிரியான செடிகள் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மல்லி செடியில் இந்த மெத்தடில் நீங்கள் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக வரும் செடிகள். இதை வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் இதுலேயும் பாருங்கள் நல்ல முட்டுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.